இப்போ $40,000 எடுத்த ப்ராஃபிட் காமிச்சேன், ஹிஸ்டரி இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்க போறேன். நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்த உடனே நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பிராக்டிஸ் பண்ணும் பொழுது போன வாரம் புதன்கிழமை இந்த என்ட்ரி வந்திருக்குது உன் ஸ்ட்ராட்டஜில, நீ எடுத்திருக்கிறியான்னு ஒரு ரிப்போர்ட்டை காட்டுன்னு நீங்க என்ன கேட்டா நான் உடனே என் போனை எடுத்து கொடுத்துருவேன். புரியுதுங்களா? பார்த்துக்க ப்ரோ, நம்ம எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு ஓப்பனா நான் என் ஹிஸ்டரியவே உங்ககிட்ட தரேன். நான் ப்ராஃபிட் இவ்வளவு பண்ணிருக்கிறேன்றதை விட்டுருங்க, அது செகண்டரி, அது தேவையில்லாத கான்செப்ட். என் ஆர்டர் ஹிஸ்டரி தெரியும்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 4500 என்ட்ரி வந்திருக்கும். விக்கி ப்ரோ, நீ சொன்ன ஸ்ட்ராட்டஜில போன வாரத்துல நீ என்ட்ரி எடுத்தான்னு கேட்டா நான் என் ஹிஸ்டரியை காட்டும் பொழுது ஆமா எடுத்திருக்கிறாரா இல்லையான்றது புரியும். எதுக்கு இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா சொல்றேன் அப்படின்னா, உனக்கு சொல்லி கொடுத்த அதே ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ நானும் யூஸ் பண்றேன். இப்ப நான் என் அக்கௌண்ட்டை ப்ராஃபிட்டபிளா காட்டும் பொழுது உங்களுக்கு கண்ணு எப்படி பிரகாசமா இருக்குதோ, அதே ட்ரேடை நான் ஹிஸ்டரியாவும் நீ கேட்கும்போது அதையும் நான் காட்டுறேன். ஆனா நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ் வந்த உடனே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, நாளைக்கிட்ட கிளாஸுக்கு போனடா வேஸ்டா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்ச்ல இன்னொருத்தர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்மளுக்கு லேட் ஆகுது. நீ உடனே என்னை திட்டுறது மூலியமா, இன்னொருத்த ஒரு கிளாஸுக்கு போறது மூலியமா நீ உடனே சம்பாரிச்சிருவியான்னு கேட்டா கிடையாது. அங்க போனாலும் அதே கொலாப்ஸ் தான் நிக்க போறேன். நான் உனக்கு இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இவன் அக்கௌண்ட்டே உன் கையில எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு மேல வேற என்ன ப்ரோ வேணும்? படிக்க வந்த இடத்துல அதுதானே ப்ரோ வேணும். வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேணாம்ல. ஸோ அப்போ படிக்க வந்த இடத்துல நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்லி கொடுத்த அதே என்ட்ரி எடுத்திருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும்ல. இப்போ நீங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, யாரோ 2 பேர் 3 பேர் தான் ட்ரேடிங் செட் ஆக போகுது. மீதி கொஞ்சம் பேர் ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க இங்க இருந்து போன பிறகு. இப்போ நான் என்னதான் பணம் சம்பாரிச்சதை உங்ககிட்ட காமிச்சு உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜியை கான்செப்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது வந்துடுமான்னு கேட்டீங்கன்னா வராது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராக்டிஸ், பேஷன்ஸ், மைண்ட் செட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பண்றதுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது செட் ஆகலை, எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு ஃபியரா இருக்குன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வர போறீங்க, அவ்வளவுதான். இது 7 நாள் கிளாஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ, ப்ரோ டாடா குட் பை, அது மாதிரி சீனே கிடையாது. ஃபர்ஸ்ட் 7 நாள் கிளாஸே ஃபர்ஸ்ட் கிடையாது. உங்க மைண்ட் செட்ல அப்படி இருந்தீங்கன்னா அது எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்.